Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிஆர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஷ் ஃபில்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் யூசேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃப்ளாஷ் ஃபில்? ஃப்ளாஷ் ஃபில்னா என்ன? So a flash fill automatically detects patterns and fill data without formulas. அப்படின்னா ஒரு பேட்டர்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை மற்ற செல்லுக்கு ஃபில் பண்ணி தரது பேர் தான் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இது ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபார்முலாஸ் நீடட், ஃபாஸ்டர் தென் மேனுவல் டைப்பிங், பர்ஃபெக்ட் ஃபார் டேட்டா கிளீனிங் அண்ட் ஃபார்மேட்டிங். இந்த எல்லா வேலைக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டிங் நேம்ஸ், கம்பைனிங் டெக்ஸ்ட், ஃபார்மேட்டிங் ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பண்ணணும். ஸ்ப்ளிட்டிங் நேம்ஸ்னால் என்ன? நம்ம நேமை பிரிக்கணும், இல்லை நேமை ஒன்றா சேர்க்கணும், இல்லை ஃபார்மேட் ஃபோன் நம்பர்ஸ் மீன்ஸ் நம்பரை வந்து வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி தேவைகளுக்கு இதை என்ன பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. ஸோ நான் டேட்டா நான் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன், சாம்பிள் டேட்டா. அந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் சாம்பிள் டேட்டா. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த டேட்டாவை வச்சுருந்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை என்னோடய ஃபார்மேட் செல்லில் இதோட காலம் வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரே செல்லுக்குள்ளே என்னோடய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார். ஸோ இது நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு M001 அப்படின்னு ப்ராடக்டோட கோடு அண்ட் தென் அதோட ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இங்கே சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் எப்படின்னா, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், இது ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், அது சேல்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போ இந்த டீட்டெயிலாம் எனக்கு கம்பைண்டாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து எனக்கு ஒரு சில வேலையெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி டேட்டாஸை நான் ஈஸியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தேவை இந்த நேமையும் ஃபஸ்ட்டு செல்ஃபோனையும் நான் தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம காலம் பிக்குள்ளே ஒரு காலமை புதுசாக இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த காலம் நம்ம இது பார்ட்டை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ராஜ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஃபில் டூல் யூஸ் பண்ணணும். இந்த ஃபில் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாக்குள்ளே நம்மளுக்கு இதுதான் ஃபில் டூல். இந்த ஃபில் டூலில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில் அப்ளை ஆகும். இதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இங்கே ராஜ்குமார் வந்திருக்கு, மணிகண்டன் வந்திருக்கு, ரவி அண்ட் தென் வாட்ஸ் தேவி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்ப்ளிட்டிங். இப்போ இந்த ராஜ்குமாரையும் மணிகண்டனையும் நான் பிரித்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோன்னா, ராஜ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இங்கே அந்த நேம் மட்டும், ஃபஸ்ட் நேம் மட்டும் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் நேம் எனக்கு தனியாக எடுக்கணும் அப்படின்னா, அப்போ நான் குமார் அப்படின்றத கொடுத்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் நேம் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இதோட யூசேஜ். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு தனித்தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம்.
ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் ஆகும். எனக்கு என்ன எப்படி கொடுத்துருக்குறேன், இங்கே ஒரு நேமை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்ட், இதில் பிகினிங் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த ஃபஸ்ட்டு வேர்டை இங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இந்த லைனில் லாஸ்ட் வேர்டு எனக்கு என்னவோ அந்த லாஸ்ட் வேர்டை இங்கே கொடு அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, வேறு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராஜ்குமார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பேட்டர்னில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ராஜ் அப்படின்றதுல எனக்கு ராஜ்குமார் அப்படின்றதுக்கு பதிலாக ராஜ் கே அப்படின்னு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி கண்டென்ட் பதிலாக மணி கே அண்ட் ரவிசங்கர் அண்ட் சீதா தேவி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து லாஸ்ட் வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்மளுக்கு இங்கே எடுத்து அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து வேறு ஒரு நேமை நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் மகேஷ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீதாதேவி ராணி அப்படின்னு நம்ம கொடுத்துக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ராஜ்குமார் ராஜ் அண்ட் கே அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் இங்கே ஃபில் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும், இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே மணிகண்டன் எம், ஏன்னா இந்த லாஸ்ட் வேர்டு இங்கே பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் வந்து இங்கே செகண்ட் வேர்டு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ட் அப்படின்றது ராஜ் எடுத்துருக்கு. லாஸ்ட் வேர்டு இந்த லைனில் லாஸ்ட் வேர்ட், அதோட இந்த லைன்னு சொல்கிறது பதிலாக இந்த செல்லில் இருக்கிற லாஸ்ட் வேர்டு அதில் ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்துக்குது. அதுதான் இங்கே ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்றது ஃபஸ்ட்லேருந்து அதை ஃபுல்லாக எடுத்துக்குது. லாஸ்ட்டில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மகேஷ் இந்த லாஸ்ட் வேர்டு, அந்த லாஸ்ட் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை இங்கே எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ ரவிசங்கர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரவி அப்படி ஃபுல்லாக எடுத்துக்குது. சங்கருக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கும். அப்புறம் லாஸ்ட் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் இங்கே எடுத்திருக்கு. அதே தான் சீதா தேவி ராணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீதா தேவி அது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வேர்டில் இருக்கிற ராணின்னு இருக்குது. இப்போ இதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சீதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னே வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல நான் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் இ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்கே வெறும் எஸ் தான் வரும். ஏன்னா நான் இந்த வேர்டை எப்படி எடுக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேர்டில் இருக்கிற கே எடுக்க சொல்லியிருக்கிறேன். அந்த கேக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அதுக்குள்ளே இருக்க எத்தனை வேர்டு இருந்தாலும் அந்த வேர்டு எல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டாக வந்துடணும் அப்படின்றது தான் என்னோடய லாஜிக். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகேஷுக்கு லாஸ்ட் வேர்டில் இருக்கிற எம்மை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற எல்லா வேர்டும் எடுத்தாச்சு. அதே மாதிரி ரவிசங்கரில் லாஸ்ட் வேர்ட் சங்கருக்கு அப்புறமா இருக்கிற எல்லா வேர்டும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல சீதான்றது லாஸ்ட் வேர்ட், அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஏதாவது வேர்டு இருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு வரல. ஓகேவா? இதே சீதாவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி குமாரி மகேஷ் மனு சீதா அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போது இதில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ தேவி குமார் மனு எஸ் அப்படின்னு வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் அது ஒர்க் ஆகுது. அப்படின்னா லாஸ்ட்டு அந்த லைனில் இருக்கிற அந்த செல்லில் இருக்கிற தட் இஸ் அந்த லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் கே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்குது. அதுதான் இதோட ஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ சீதாவில் இருக்கிற லாஸ்ட் வேர்டு, அந்த லாஸ்ட் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்துக்குது. மீதி இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது எந்த மாதிரினா அது ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அது இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இது ப்ராப்பராக நேம் இருந்ததுன்னா தான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த இதுவெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தான் இதை அந்த ஃபில்லே நீங்கள் யூஸ் பண்ணணும். சும்மானா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில இடத்துல வந்து டேட்டா ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிளாக எனக்கு வந்து இந்த வேர்டை வந்து வேறு ஒரு இதில் மாற்றணும், ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எனக்கு ராஜ்குமார் இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்பர் கேஸ், எனக்கு வந்து இதில் சரியாகவே இங்கே கொடுக்கல. இங்கே ராஜ்குமார் ராஜுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
எனக்கு கொடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜ்குமார் அப்படின்னா ஸ்மாலில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மணிகண்டன் அப்படின்றீங்க மணிகண்டனில் எம்என் ஸ்மாலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு கேல வந்திருக்கு. ஸோ இது மகேஷ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம், சாதாரணமாக நம்மளுக்கு வர மாதிரி இருக்கட்டும். ஸோ சங்கர் இருக்குது, இதை மீனு சீதான்றதை இன்னொரு வேர்டாகவே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ மீனு சீதா. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே எனக்கு இல்லை. இங்கே வந்து எஸ் இருக்குது, இங்கே வந்து ஹெச்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் அவங்க டேட்டா என்ட்ரிலாம் தப்பாகவே பண்ணியிருப்பாங்க. அப்படியே தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆதார் லிஸ்ட்லலாம் நம்மளுக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்காக நம்ம மாற்றணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் வந்து எப்படி வேணால் இன்புட் கொடுப்பார். ஆனால் எப்படி இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டை வந்து ப்ராப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். அப்போது நம்ம எது கொடுத்தாலும் அது ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணோம், அவங்க கொடுத்துருக்கு ராஜ், குமார்ன்றது ஸ்மால் கேல கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு வரணும், இல்லை எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்ஸில் தான் எனக்கு வரணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கேப்ஸ் ஆகிடும். இல்லை எனக்கு ராஜ் அண்ட் தென் குமார் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் எனக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாமே ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே மணிகண்டன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன், இங்கே எம் வந்து கேப்ஸில் இல்லை, ஆனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, எம் கேப்ஸில் வந்துருக்கு. ரவிசங்கர் அப்படின்றது பாருங்கள், ரவியில் சங்கர் வந்து எஸ் ஸ்மாலில் இருக்குது, ஹெச் கேப்ஸில் இருக்குது, ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள், ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ப்ராப்பர் கேஸு, ப்ராப்பர் ஃபங்க்ஷன், அப்பர் கேஸ், லோயர் கேஸ். இப்போ இதுக்கு அப்புறம் நான் மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா அப்புறம் மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபில் டூவில் யூஸ் பண்ணி நாங்கள் அப்புறம் கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இப்போ அப்படிலாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஃப்ளாஷ் ஃபில் வந்ததுலேருந்து ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜ்குமார் அப்படின்றத கேப்ஸில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேப்ஸில் மாறிடும். இந்த ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால அது வருது. ஹோமில் போயிட்டு கிளியர் த ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம வந்து ஃபார்மேட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ கிளியர் த ஃபார்மேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்போது எனக்கு வந்து ராஜ்குமார் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு எல்லாமே என்னவா வரும் அப்படின்னா அப்பரில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதோட அட்வான்டேஜ் தான் ஃப்ளாஷ் ஃபில்லோட யூசேஜஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து செல்ஃபோன் பண்ணுவோம். ஸோ 9876543210 9876543210 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றது, என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் தனியாக வந்தாச்சு. நேம் வேணும்னா என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஃபுல் நேம் வேணும்னா ஃபுல் நேம் வந்தாச்சு. இல்லை ஃபஸ்ட் நேம் வேணும், எனக்கு லாஸ்ட் நேம் வேணும்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு M-001 அப்படின்றது ப்ராடக்டோட ஐட்டம் கோடு மட்டும் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் கோடு பேஸ் பண்ணி வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் நேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐஃபோன் அப்படின்னு கொடுத்து 15 நம்ம கொடுத்தோம்னா அந்த காலமில் இருக்கிற ஐஃபோனோட டெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வர மாதிரி அடுத்த வேர்டு லாஸ்ட் வேர்டை மட்டும் எடுத்து நம்மளுக்கு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், எனக்கு இந்த லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்டு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் வேர்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் ஃப்ளாஷோட யூசேஜ். ஃபைன். இப்போது நமக்கு வந்து ஒரு விதமான டேட்டாஸ் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இப்போ இதிலேருந்து எனக்கு வந்து
இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டெவலப்மெண்ட் டைம்லலாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா ஃபைல் இல்லை ஒரு சாம்பிள் டேட்டா வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலில் கொடுப்பாங்க, இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மேனுவலாக சில எக்ஸ்ட்ராக்ஷன் கண்டிஷன்லாம் கொடுத்து இப்படி தான் எங்களுக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது, ஸோ இந்த ரியல் டைம் ப்ராஜெக்டில் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ்ஃபில்ல ரியல் டைம் ப்ராஜெக்ட் யூசேஜில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்டில் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் டேட்டாஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க, இல்லை சிஎஸ்வி ஃபைலாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஃபைலை எடுத்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளிகேஷனில் நம்ம எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அவங்க கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபார்மேட்டில் இருக்கும், நம்மளுக்கு அது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள், அதை எடுத்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டாவில் இருக்கிற ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஃப்ளாஷ் ஃபில் டேட்டா அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நான் அந்த டேட்டாவை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படி கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் query எடிட்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ பவர் query எடிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பவர் query எடிட்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் இன்ஃபோ வந்துருக்குங்களா அந்த ஃபைலில் இருக்கிறது, அப்புறம் ப்ராடக்ட் இன்ஃபோ, அப்புறம் சேல்ஸ். இந்த கஸ்டமர் இன்ஃபோ டீட்டெயிலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் 3 பார்ட்டாக நான் பிரிக்கணும். எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் நேமாக பிரிக்கணும், இது வந்து செகண்ட் நேமாக நம்ம பிரிக்கணும், லாஸ்ட் நேமாக பிரிக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃபோனை எனக்கு பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு இருக்கும். இதில் டீலிமிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டீலிமிட்டர்ன்றது ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அதில் டிஃபால்ட்டாக எந்த கேரக்டரில் பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. காலம், காமன், கமா பேஸ் பண்ணி இருக்கலாம், அப்புறம் ஈக்குவல் சைனை பேஸ் பண்ணி இருக்கலாம், செமிகாலனை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஸ்பேஸ், டேப் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கலாம். பட் நான் இப்போ பிரிக்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த நேமையும் செல்ஃபோனையும் நான் பிரிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கேரக்டர் பேஸ் பண்ணி டீலிமிட்டரை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஐஃபனை பேஸ் பண்ணி நான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐஃபன் அப்படின்றத நான் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது 2 காலமாக நம்மளுக்கு பிரிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது நேமு, செகண்டில் இருக்குது செல்ஃபோன். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற செல்ஃபோனை வந்து நேமை வந்து எனக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக பிரிக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டீலிமிட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து கஸ்டமில் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்பேஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னா 2 நேமுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸ் பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்பேஸ் பேஸ் பண்ணி எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா காலம் வருது. காரணம் என்னென்னா இந்த நேமில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்பேஸ் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஐஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும், அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இந்த காலமும் நம்மளுக்கு இங்கே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸல் அது லென்த்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, தப்பாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். செல்ஃபோன் கிடச்சிது. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னா ப்ராடக்ட் இன்ஃபோ, இந்த ப்ராடக்ட் இன்ஃபோவையும் நம்ம 2 காலமாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸ்ப்ளிட்டில் போயிட்டு டீலிமிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல டீலிமிட்டர் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பைப் சிம்பிளை இங்கே கொடுங்க. பைப் சிம்பிளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த 2 இதுவும் ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஃபார்முலா எல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நம்ம எக்ஸல் ஷீட்குள்ளே லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகி இங்கே வந்துடும்.
ஸோ இதுதான் அதோட யூசேஜஸ். இதை நம்ம டைரெக்டாகவும் நம்ம பண்ணலாம். பட் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு கண்டிஷன் பேஸு பவர் query எடிட்டரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணும் போது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ அது பிரிக்கும் போது நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறேன். என்ன கண்டிஷன்? எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் எனக்கு பிரி, எனக்கு வந்து ஐஃபன் இருந்தால் பிரி, எனக்கு பைப்லைன் இருந்தால் பிரிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுவே வந்து நம்ம ஃப்ளாஷ்ஃபில்ல யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோ எதுவுமே நம்ம சொல்லலை. ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துக்கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிற டேட்டாவை எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அதே ஃபார்மேட்டை அது என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாலோ பண்ணி எனக்கு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் நான் எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணலை, எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கிறோம். கிளியருங்களா? ஓகே, ஃபைன். இப்போது இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். நான் சொல்லிட்டேன், இப்போ டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இதை எப்படியே வந்து நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இதுக்கும் ஃப்ளாஷ்ஃபில்லில் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேமை எடுத்துட்டேன், குமார் எடுத்துகிட்டேன், செல்ஃபோன் எடுத்துருக்கிறேன் இல்லையா? இப்போ நேம் வந்து எனக்கு வந்து இங்கே என்ன இருக்கலாம்னா ஃபஸ்ட் நேம், இது வந்து ஃபஸ்ட் நேமாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன எடுத்துக்கலான்னா ஃபோன் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் நேம், அண்ட் திஸ் இஸ் ஃபோன். இந்த 3 டீட்டெயிலையும் நான் பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிள்குள்ளே இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் டேட்டா பேஸ்க்குள்ளே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபைனலாக இந்த டேட்டாலாம் கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் எனக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டேட்டாவை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு query எழுதுவேன். நான் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று எழுதுவேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டேபிள். என்ன டேபிள்? நம்மளுக்கு கஸ்டமர் இன்ஃபர்மேஷனோட டேபிள். அப்போ இது ஆக்சுவலாக நம்ம டேபிள் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டமர் டேபிள்ஸ்குள்ளே இதெல்லாம் நம்ம போய் ஸ்டோர் பண்ணணும். இந்த டேட்டாலாம் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ரெக்கார்ட்ஸ், இது ஒரு ரெக்கார்ட். இந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது வச்சுங்களேன். இந்த 4 ரெக்கார்டையும் அந்த டேபிள்குள்ளே போய் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆகணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு நான் queryக்குள்ளே நான் டேட்டா பேஸ்க்குள்ளே அதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டாலாம் அப்படியே டேபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கஸ்டமர்ஸ். ஓகே, அண்ட் தென் கஸ்டமர்ஸ்குள்ளே என்னோடய ஃபீல்ட் நேம் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், லாஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் அப்படின்னு கொடுக்குறோம். ப்ராக்கெட் வேல்யூஸ் ப்ராக்கெட் தென் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ராஜ். ஏன்னா டெக்ஸ்ட் ஆல்வேஸ் வி ஹாவ் டு கிவ் இட் இன் சிங்கிள் கோட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் டெக்ஸ்ட்டு தான், லாஸ்ட் நேமும் அது என்னோடய சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருங்க. செல்ஃபோனும் எனக்கு என்னவா ஸ்டோர் ஆகும்னா டெக்ஸ்ட்டாக தான் செய்யணும். சிங்கிள் கோட்ஸில் 9876543221 சிங்கிள் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் இட் செமிகோலன். இதுதான் வந்து என்னோடய இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இது. இப்போ இந்த ஒரு ரெக்கார்டுக்கு நான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் டூலில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா Ctrl E கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் எனக்கு அதே ஸ்டேட்மெண்ட்டு, ஆனால் இங்கே மணிகண்டனை பேஸ் பண்ணி எனக்கு வந்திருக்கு, ரவிசங்கரை பேஸ் பண்ணி வந்திருக்கு, சீதாதேவியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் அதோட யூசேஜஸ். ஸோ நான் வந்து எந்த ஃபார்முலாவும் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலமை நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் இம்போர்ட் பண்ணலாம். பட் நான் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி சில டைமில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு கன்கார்டினேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கன்கார்டினேட்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் இணைக்கிறது தான் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் டெக்ஸ்ட் தட் இஸ் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னதுன்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்
ப்ராக்கெட்குள்ளே எனக்கு என்ன வரணும்னா ஃபீல்ட் நேம் வரணும். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு வரணும். ஸோ இது மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த ஃபீல்ட் நேம் மாறக்கூடாது, டேபிள்குள்ளே இருக்கிற ஃபீல்ட் நேமும் இங்கே கொடுக்குற ஃபீல்ட் நேமும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு இந்த ஃபீல்ட் நேம் தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கன்கார்டினேஷனில் பார்த்தீங்கன்னா text 1 அப்படின்றது இதுதான் text 1. இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு கமா செகண்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபஸ்ட் நேம் தான் செகண்ட் டெக்ஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து மாறக்கூடாது, அதனால் இதை ஃபிக்ஸ்டு செல்லாக எடுத்துக்கோங்க. அதனால் F4 கொடுத்துருங்க. இப்போ F4 கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கமா தேர்டு செல். இப்போது ரெண்டு டெக்ஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமா கொடுத்தீங்கன்னா தேர்டு டெக்ஸ்ட். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த டெக்ஸ்ட் எனக்கு வந்து டபுள் கோட்ஸ் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. இந்த டபுள் கமா கொடுத்துட்டு இன்னொரு கமா கொடுக்குறேன் நான். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து கமா அண்ட் தென் டபுள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 டெக்ஸ்ட்டை நம்ம முடிச்சிடலாம் இதில். அப்போ தான் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் நேம் முடித்த உடனே கமா வரணும். அதனால் இங்கே கமா டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா அடுத்த ஃபீல்டு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம். இதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ் கமா டபுள் கோட்ஸ் நெக்ஸ்ட்டு கமா நெக்ஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட் வேணும் எனக்கு அப்படின்னா ஃபோன் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளியராக நான் பார்த்துடலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ கஸ்டமர்ஸ் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் இதை வர வைக்கிறதுக்கே நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்பேஸ் வேல்யூஸ் வரணும். இதெல்லாம் நம்ம வரணும். அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் கொடுக்காம இந்த ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த ப்ராக்கெட் வரணும் அப்படின்னா கமா டபுள் கோட்ஸ் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஸ்பேஸ் வேல்யூஸ். ஓகே, ஓப்பன் த ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் இட் கம்மா. இப்போது எனக்கு டெக்ஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு இந்த செல்லில் இருந்து தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கம்மா இது ஃபிக்ஸ்டு செல்லாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதை ஃபார்முலா ஃபில் பண்ணுமா அடுத்த ரோவை எடுத்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும். அதனால் இது ஃபிக்ஸ் செல்லாக கொடுத்துறாதீங்க. A9 கம்மா டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்மா டபுள் கோட்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கமா. இப்போது எனக்கு அடுத்த செல் வந்து குமார். ஸோ கமா சிங்கிள் கோட்ஸ் கமா சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கமா நெக்ஸ்ட்டு செல்ஃபோன். ஓகே, நெக்ஸ்ட் கமா டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் செமிகாலன் டபுள் கோட்ஸ் அண்ட் தென் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நான் இவ்வளோ கொடுத்தா தான் எனக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் வரும். இங்கே பாருங்கள், எனக்கு இன்சர்ட் இன்டூ கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் வேல்யூஸ் ராஜ் டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸில் வந்திருக்கு, குமார் சிங்கிள் கோட்ஸில் வந்திருக்கு, செல்ஃபோன் சிங்கிள் கோட்ஸில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் அண்ட் தென் வாட் செமிகோலன் வந்திருக்கு. இப்போது இந்த ஃபார்முலாவை நான் பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் எல்லாமே வந்திருக்கும். ஓகே, இப்படி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்குமார் அப்படின்றத வந்து ராஜ் கண்ணா அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், வேல்யூஸில் ராஜ் கண்ணான்றது சேஞ்ச் ஆகி இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வரும். ஆனால் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே மாறவே மாறாது. ஸோ அதுதான் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாதாரண ஒரு சாம்பிள் இந்த டேட்டாவை நான் வந்து எதுவுமே மாற்றலாம் மாட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் எனக்கு திடீர்னு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவேன், எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாறணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எங்கே வந்து நம்ம ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுக்கணும், ப்ராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்றா மிஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு என்னங்க ஒர்க் ஆகாது. சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால் இது கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும்.
எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல ப்ராக்கெட் கொடுக்காமல் நான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எரர் வருது பாருங்கள். ஏன்னா ப்ராக்கெட் நான் இந்த கமா நான் கரெக்டாக கொடுக்கல. ஒரு செல்லை இந்த செல்லை முடியுது அப்படின்னா இது எந்த செல்லில் இருக்குன்னா டெக்ஸ்ட் 7ல் இருக்குது. அப்போ நான் கமா கொடுத்தா தான் இது டெக்ஸ்ட் 8க்கு போகும், அடுத்தது டெக்ஸ்ட் 9, அப்புறம் டெக்ஸ்ட் 10 அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கரெக்டாக கமா இருக்கணும், இந்த சிங்கிள் கோட்ஸ் எங்கே கொடுக்கணுன்றது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். கிளியருங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் ஆகாது. டைனமிக்காக எதாவது சேஞ்ச் பண்ணுவீங்க எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்போ இங்கே ஒர்க் ஆகாது. எனக்கு இதெல்லாம் மாறவே மாறாது, இந்த டேட்டா இப்படியே தான் இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். எனக்கு ஃபார்முலா தேவை கிடையாது, இந்த ஃபார்முலாவை எப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வந்து ஒரு அப்படியே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். அடுத்தது நம்ம ஃபில் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெக்கார்டு வந்துடும். ஃபைன், ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெவலப்பருக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க பேசிக் டேட்டா எடுத்தாங்கன்னா அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எடுத்துன்னு போயிட்டு எப்படி வந்து நம்ம டேபிள்குள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து இந்த டேட்டாவை எப்படி ஒரு டேபிள்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ இந்த டேட்டாவை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டேட்டா பேஸ்க்குள்ளே நான் போகிறேன். என்னோடய டேட்டா பேஸ் வந்து நான் என்ன இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா MySQL நான் யூஸ் பண்ணுறேன். MySQLல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய டேட்டா பேஸு. இந்த MySQLல நான் வந்து ஃப்ளாஷ் டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்குது. இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே எதாவது டேபிள் இருக்கான்றது பார்த்துக்கலாம். ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு எந்த டேபிளுமே இங்கே கிடையாது. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் இந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஐடி நம்பரு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு டேபிள் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ இதை இன்சர்ட் பண்ணணும் ரெக்கார்ட்ஸை. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ரெக்கார்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே எதாவது ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இதில் கஸ்டமர்ஸ்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டேபிள்குள்ளே ஒரு ரெக்கார்டை நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்டை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ரெக்கார்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். தேர்ட் ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ்னு கொடுங்க. எனக்கு 3 ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணது இங்கே வந்துடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஃபைனல் ரெக்கார்டை இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெக்கார்டை செக் பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ளாஷ் பேஸ் பண்ணி ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி டேட்டா வந்து ப்ராப்பர் டேட்டாவாக மாற்றி அதுக்கப்புறம் அது இன்சர்ட் குவரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஒரு டேட்டா பேஸ் டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு குவரி க்ரியேட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணி டேபிள்குள்ளே டேட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளாஷோட அட்வான்டேஜஸ். கிளியரா? ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, குவெரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது எக்ஸலில் ரொம்ப அட்வான்ஸாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் ஃபர்தராக நான் வந்து அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ.